ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் பிபி. இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, த பெஸ்ட் டெசிஷன் ஆஃப் மை லைஃப் அப்படின்னே சொல்லலாம். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் எப்படி இருந்துச்சு, அது எடுத்ததுக்கு அப்புறம் என் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 to 9 மணி நேரம் தூங்காமல் என்னால் இருக்கவே முடியாது. என் ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், காலேஜ் டேஸ் ஆகட்டும், இல்லை நான் வந்து இப்போது வேலைக்கு போகிற வரைக்குமே நான் வந்து 8 ஹவர்ஸ் தூங்காமல் இருந்ததே கிடையாது என் லைஃப்பில். ஸோ அந்த ஒரு ஹேபிட்டை நான் பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பயங்கர ஃபோன் அடிக்ட்டு நான். ஒரு ஒரு 16 ஹவர்ஸ் 17 ஹவர்ஸ் வந்து என்னோடய ஸ்க்ரீன் டைம் இருந்திருக்கு. அது காலேஜ் டைமில். இப்போது ஒர்க் போகிறனால பெருசாக இல்லை. அந்தளவுக்கு ஒரு அடிக்டடான நான் ஃபோனில் வந்துட்டு அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறது கிடையாது. எதுவும் நிறைய ஸ்க்ரோல்லாம் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு நான் இருக்கேன், என் வேலை உண்டு, படிக்கிறேன், ஏதாவது ஒன்று புது ஹேபிட்டை நான் வளர்த்துக்கிறேன், ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறேன். அப்படிங்கும்போது இந்த ஒரே ஒரு ஹேபிட் இதனால் இத்தனை விஷயத்த நம்மளால் கொடுக்க முடியுமா? இத்தனை ஒரு மோட்டிவேஷன், இத்தனை ஒரு நெவர் கிவ் அப் மைண்ட் செட் எல்லாத்தையுமே இந்த ஒரு விஷயம் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நான் வந்து இதை ட்ரை பண்ணி சக்ஸஸும் ஆகியிருக்கேன் இந்த விஷயத்தில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, த மெடிடேஷன். நான் உங்ககிட்ட வந்து ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்கள், 1 ஹவர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. மெடிடேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணது 5 மினிட்ஸ். வெறும் 5 மினிட்ஸ் தான். அந்த 5 மினிட்ஸே வந்துட்டு என் லைஃப் இவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கு. இத்தனை வருஷமாக ஸ்கூல்லையே என்னோடய மைண்ட்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து தூக்கம் மட்டும்தான், தூக்கம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம பிரெயின் சுத்தமாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையே வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு வெறும் இந்த 5 மினிட்ஸ் மெடிடேஷன். ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மெடிடேஷனில் இருந்து ஒரு நெவர் கிவ் அப் மைண்ட் செட் ஒன்று. இன்னொன்று வந்து த கன்சிஸ்டன்சி. ஏன்னா ஒரு 4 நாள் நான் பண்ணுவேன், 5ஆவது நாள் விட்டுருவேன். இப்போ 6th டே பண்ணும்போது எனக்கு அந்த கண்டினியூட்டி வராது, கரெக்டாக? ஸோ நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். டே 1ல் இருந்து நான் அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு பிரெயின் அப்படின்னா, கிவ் அப் பண்ணிடாத, ஏன்னா விட்டுட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுவே எனக்கு பயமாகி நான் வந்துட்டு அது கிவ் அப்பே பண்ணுறது கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 2 வீக்ஸாக கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன், இன்க்ளூடிங் சண்டே. ஸோ எனக்கே வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் 5 o'clock எழுந்திரிக்கிறேன் நான். 5 o'clock எழுந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிவிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது. எவ்வளோ நீங்கள் தூங்குறவங்களாக இருந்தாலும், அதாவது என்னை மாதிரி எவ்வளோ நீங்கள் தூங்குறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை விடாமல் பண்ண அந்த கண்டினியூட்டியை கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து இதில் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். என்னோடய ஹேபிட் வளர்ந்துருக்கு, என்னோடய பாடி லெவல் வந்து நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்குது. அதாவது நெவர் கிவ் அப் மைண்ட் செட் வளர்ந்துருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சியாக நான் ஒர்க் பண்ணுறேன். எது பண்ணாலுமே ஒரு ஃபுல்லாக நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் ஒரு விஷயத்த. அதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை பாதியிலே விட்டுறாமல், பிரெயினை போர் அடிக்கும் தெரியுமா ஒரு விஷயம், அதை வந்து அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு தோணும்ல, அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம அதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து பிரெயினுக்கு இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான், இந்த ஒரு ஹேபிட் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய ஹேபிட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது என்னென்ன ஹேபிட்டில் நான் இன்னும் நிறையா வளர்த்துருக்கேன், நிறைய ஹேபிட் இதில் நான் இந்த 2 வீக்ஸில் நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் மெடிடேஷனை நீங்கள் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.